சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மதிக்கிறது, விட்டு கொடுக்கறது, அன்பு செலுத்துறது தான் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு அர்த்தமா இருக்க முடியும். கணவன் மனைவிக்கு இடையில பிடிவாதங்கிறது குணம் வந்துட்டா அந்த குடும்ப வாழ்க்கையே சிக்கலாயிடும். அப்படி தங்களுடைய வாழ்க்கையை சிக்கலாக்கிக்கிட்ட ஒரு கணவன் மனைவி நம்ம பார்க்க போறோம். வீடு இருக்கிறது, நிலம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆனால் மனைவி பிள்ளைகள் தன் கூட இல்லையே என வருத்தப்படுகிறான் கணவன். எது இருந்தாலும் என்ன, திருமண வாழ்க்கையில் அமைதி இல்லையே என கோபப்படுகிறாள் மனைவி. இந்த வருத்தமும் கோபமும் மனம் விட்டு பேசினால் தீருமா? என் பெயர் குரு. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வருகிறேன். நான் பேசுவதெல்லாம் நிஜங்கள். குரு, ஆமாம். வணக்கம். வணக்கம். கண்ணனா உங்க அப்பா, அஞ்சலி உங்க அம்மா. வணக்கம்மா. குரு, உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? 2/11/2011 மேடம். கல்யாணம் ஆன புதுசுல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுதா? ஆமாங்க மேடம். ஏன்? ஒரு 3 மாதத்து வரைக்கும் லைஃப் ஓரளவுக்கு அப்படியே அந்தாண்டா தான் வீட்டில் அங்கே கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அந்த மாதிரி வச்சுன்னு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். 3 மாதம் கழித்து நம்ம வீட்டில் வந்து இருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்க கிட்ட பேசுறது கிடையாது, ஒரு மக்கள் மனுஷால்கிட்ட ஒரு ஃப்ரீயாக பேசுறது கிடையாது. சரி. அவங்க மாட்டின வீட்டில் வந்துட்டு உட்காந்துவாங்க, எந்த வேலையும் செய்யறதில்ல. சரி. அப்பா தாத்தா இருந்தாப்புல. ஓகே. தாத்தா சொல்லுவாப்புல, என்னடா பேத்தி எதுவும் பேச மாட்டேங்குது, பேச சொல்லு, ஏன்னா நீ என்ன சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. அதுக்கு நான் சொன்னேன், மேடம் இல்லை சண்டைலாம் எதுவும் போடலை, சரி போய் பேசி பாருன்னா சொல்லிட்டு கூப்பிடுவேன். கூப்பிட்டாலும் அவங்க வந்து யாருக்கும் மரியாதை கொடுக்கறதில்ல. அப்பையிலிருந்தே மரியாதை கொடுக்கறது கிடையாது. மரியாதை கொடுக்கறது இல்லைன்னா மரியாதை இல்லாமல் பேசுவாங்களா? நான் வரமாட்டேன். அதாவது இவங்க என்னன்னா, அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க அம்மா வந்துட்டு அந்த அளவுக்கு என்ன நமக்கு தெரியல மேடம் உண்மையிலே. ஆனால் நம்மளுடைய போக்குக்கு அதாவது வந்து என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்னி வரைக்கும் நடக்கல மேடம். இல்லை, ஆனால் வீட்டில் பார்த்து தானே கல்யாணம் பண்ணாங்க? ஆமாங்க மேடம், அரேஞ்ச் மேரேஜ் தான் மேடம். அப்போ நாங்கள் யாரும் விசாரிக்கல, எல்லாம் விசாரிச்சு பார்க்கல. எந்த கல்யாணம் இருந்தாலும் விசாரிச்சுட்டு தானே பண்ணுவாங்க. அந்த பொண்ணு எப்படிப்பட்டவ, என் பையனுக்கு பொண்ணுக்கு சரி வருமா, ஒத்து வருமா இல்லையா, நம்ம வீட்டுக்கு ஒத்து வருமா. ஏன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரும்போது ஒரு உங்களுக்கு மனைவியாக மட்டுமல்ல அந்த வீட்டில் ஒரு நல்ல பெண்ணா இருக்கணும்னு தான் எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆமா. அப்போ நீங்க 2 பேரும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க? சரிங்க. நாங்க தான் பார்த்தோம். சரி, வசதி கம்மியானது தான் இருந்தாலும் அவங்க நமக்கு போட்டு தான் நம்ம செய்யணுன்றதுலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இல்லாதப்பட்டவங்க வீட்டில் நம்ம பொண்ணு கட்டணும்னா நம்ம கிட்ட அடங்கி உடக்கமா இருக்கும், நம்ம காட்டு வேலை செஞ்சுன்னு அப்படி இருப்பாங்க. அப்படின்ற மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணோம் மேடம். கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாதம் வரைக்கும் கம்முன்னு இருந்தாங்க. அதன் பிறகு இது வரைக்கும் மேடம் ஒரு நாள் கூட எங்கள் சம்மந்தப்பட்டது வந்து ஒரு நைட்டு கூட அங்கே தங்கி பார்த்தோம் கிடையாதுங்க மேடம். எப்படி தான் குடும்பம் நடத்தினாங்க, எப்படி தான் என்ன தான் பண்ணாங்க. இவங்கெல்லாம் எங்கள் கூட்ட இப்போ பேசாமல் கொஞ்சம் நாள் இருந்தாங்க. யார்? மகன் இவங்கெல்லாம் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் ஆடி பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு தான் இது குழந்தை உறுப்பமாச்சு, இது குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு பிற்பாடு கம்முன்னு மறுபடியும் கொண்டாந்து உள்ள சேர்த்தேன். இல்ல, பட் நீங்க சொல்றீங்க முதல்ல மனைவி பேச்சு கேட்டுட்டு நீங்க கொஞ்சம் நடந்துட்டீங்க. ஆமாங்க மேடம். அப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? அதான் வீட்டில் சின்ன பிரச்சனைகள் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு அவங்க நம்ம வீட்டில் வந்ததுல இருந்து அவங்களா போனாங்கன்னா இன்னி வரைக்கும் அவங்களா வரவே மாட்டாங்க. போய் நீங்க கூட்டிட்டு நானா போயிட்டு அந்த 3 மாசத்துல இருந்து நானா போயிட்டு தான், வா நம்ம குடும்பத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 100 தடவை இருக்கும் மேடம் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தது. அவங்க என்னன்னுவாங்கன்னா, நீங்கே வந்துடுறேன், என் பொண்ணு தான் அங்கே பிடிக்கலன்றால, நீங்கே வந்துடும் அப்படின்னு. எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் எங்க மேடம் போக முடியும்? கண்டிப்பா. அவங்க என் பேச்சையும் கேட்கறது கிடையாது, எங்கள் அப்பா அம்மா பேச்சையும் கேட்கறது கிடையாது. உங்க வீட்டில் இருக்கிறதுக்கு ஏன் பிடிக்கல அவருக்கு? நம்ம நம்மளது வில்லேஜ் மேடம், அவங்க இருந்து டவுன், திருவண்ணாமலை டவுன். சரிங்க. நம்ம வில்லேஜில் எப்படி காலையில் மணி ஒரு தண்ணி தெளிச்சு கோலமலை போட்டு எல்லாமே செய்யணும். அந்த வேலை அவங்க வந்து செய்யறது பிடிக்கும். எல்லா வீட்லயும் அது நடக்கும். அது இவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு செய்யறது இல்லை. நீங்க கட்டாயப்படுத்துவீங்களா? அதெல்லாம் செய்யணும் சொல்ல மாட்டேன். அப்புறம் அது ஒரு பிரச்சனையா? அது அந்த சின்ன விஷயம் தான் மேடம் அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களுக்குள்ள பிரச்சனை தான், சண்டை தான். இன்னமும் அந்த பாப்பாவட்டும் எங்க பொண்ணு மாதிரி தான் மேடம் நாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம். யார எங்க மருமகளை வந்து மகள் தான் பார்த்துன்னு இன்ன வரைக்கும் ஓட்டி நிக்கிறோம். எங்க வீட்டுல சண்டை போடுவேன்.
என்னத்துக்கு நீ அப்படி போயின்னு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சண்டை போடுவேன். பட் என்னைக்காவது உங்ககிட்ட எனக்கு அங்க எடுக்க பிடிக்கல, அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்களா? காரணம்லாம் என்கிட்ட சொல்லல மேடம். நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு கண்டிப்பாக ஒரு அப்பா அம்மா வீட்டுல வளர்ந்து திடீர்னு அரேஞ்ச் மேரேஜ் ஒரு வீட்டுக்கு போகும்போது எல்லாமே புதுசா இருக்கும். ஆளுங்க புதுசா இருக்கும், இடம் புதுசா இருக்கும். நீங்களே சொன்னீங்க அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் டவுன் பக்கம், ஆமா மேடம். நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள கிராமம். கிராமத்துல அவங்க டவுன்ல இருக்கும்போது எந்த அளவுக்கு வசதி இருக்கோ அந்த அளவுக்கு வசதி இங்க இல்ல, அப்படியெல்லாம் நினைச்சிருக்காங்களோ? ஏன்னா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கண்டிப்பா மேடம். ஸோ அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமா? அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா நான் தான் மேடம். சரி. கல்யாணம் பண்ண நாளையில இருந்தா வீட்டுல தங்குறது கிடையாது. அப்பப்போ வீடு ஓடிடும். பஞ்சாயத்து வச்சு கூட்டம் வச்சுன்னு வாழை சரி அவங்க நம்ம கிட்ட சொல்றதெல்லாம் ஆனா கிடையாது. ஏன் வீட்டு விட்டு அம்மா வீட்டுக்கு போகுது? அதுங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு எங்களுக்கே தெரியாது. தெரியாது. பையனும் சொல்ல மாட்டான், மருமகளும் சொல்லாது. அவங்க யாரா சொன்னாதான் நம்மளுக்கு என்னன்றது தெரியும். கணவன் மனைவிக்கு இடையில என்ன பிரச்சனை அது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் மட்டும்தான் தெரியும். தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அந்த நம்மளுக்கு பிரச்சனை. தெரியாது. சொல்ல இவங்க தனியா மாட்டாங்க. கொடுத்து விட்டு வச்சிருந்தேன் மேடம். நீங்க தனி குடித்தனம் இருந்தீங்களா? தனி கொடுத்தனமா இருந்தேன் மேடம். அப்புறம் ஏன் விட்டுட்டு போனாங்க? தனி கொடுத்தனமா இருந்தோம்னாக்கா தனியா இருந்து கொஞ்ச நாள் பார்த்தேன். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணி வசதி இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து. நம்மளது வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்புப்பட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு மேடம். நம்ம வீட்டுல எல்லா அனைத்து விதமான வசதிகளும் இருக்கு. சரி. தண்ணிக்கு பஞ்சம்ல மோட்டர் தட்டி நம்ம எல்லாம் எந்த எந்த விதமான பிரச்சனையும் சொந்த வீடு நிலம் இருக்கு. நிலத்திலே தான் நம்மளுக்கு வீடு இருக்கு. சரிங்க. நாம அங்க போயிட்டு வச்சிருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னமோ ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே நம்ம ஒரு தனிப்பட்ட மாதிரியே இருக்கிற மாதிரி. நானும் நல்லத்தனமாவும் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கை நாம தான் வாழணும், அப்பா அம்மா 2 பேர் தான், வேற யாரும் இல்லை, என் தம்பியும் வெளியில இருக்கான், எந்த பிரச்சனை இருந்தாலும் அவனுக்கு நல்லது கெட்டது செய்ய போறோம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாகவும் சொல்லி பார்ப்பேன், சண்டை போட்டும் பார்ப்பேன். அது வந்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே ஒரு 3 மாசம் வரைக்கும் அப்படியே சைலண்டா இருப்பாங்க மேடம். கூட்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் வரைக்கும் சைலண்டா இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டாங்கன்னாக்கா திருப்பி அவங்கள நான் தான் போய் கூப்பிட்டு வரணும். சரி, இவ்வளவு சொல்றீங்க. ஆனா உங்க மனைவி உங்க மாமியார் 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. வந்திருக்கேன். அவங்களும் வர சொல்றேன். என்னோட பேர் தரணி, திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு யாருடைய வற்புறுத்தல் இல்லாத இங்கே வந்திருக்கேன். நான் பேசுவதெல்லாம் நிஜம். வணக்கம், உட்காருங்கம்மா. தரணி, சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சதாமே? கல்யாணம் ஆகி மறு மாசமே பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். ஏன்? ஐப்பசி மாதம் கல்யாணம் ஆச்சு, கார்த்திகை மாதம் மலை சுத்த போனோம் மேடம். அதுலேருந்தே சந்தேகம் மேடம். நான் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் வேலை செஞ்சிருந்தேன் மேடம் 2 வருஷம். சரி. நீ அங்கே வந்து மாப்பிள்ளை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அசிங்கமாக கேட்குறாரு மேடம். ரொம்ப அசிங்கமாக கேட்டார் மேடம். நான் அது வந்து வீட்டில் வந்து இந்தமாரி சொல்லவே இல்லை. அப்புறம் வீட்டில் சித்தப்பா கிட்ட சொன்னேன், நான் அம்மாட்ட கூட சொல்ல, சித்தப்பாட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் கேட்குறாரு சித்தப்பா அப்படின்னு கூட சொன்னேன். அவங்க தான் மேடம் பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் அமுச்சு வச்சாங்க. நீங்கள் போய் இருமா, நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாங்க. போய் இருந்தேன் மேடம். பெரிய பையன் மாசமாக இருந்தான். அப்போ இவங்களாம் யாருமே என்கிட்ட பேசுறது கிடையாது மேடம். யாரு? மாமனார் மாமியார் யாருமே எங்கள்கிட்ட பேசுறது கிடையாது. சரி, நீங்க சொன்னீங்க முதல்ல அசிங்கமா பேசினாரு, சந்தேகப்பட்டாரு, என்ன சொன்னாரு? அங்கே நீ கடையில் வந்து மாப்பிள்ளை சம்பாதிச்சு வச்சிருக்கிற, நீ நான் அசிங்கமாக கேட்குறாருங்க மேடம். நீ உங்கள் அம்மா தான் உன்னை கூட்டி கொடுக்குறா அப்படின்னு கேட்குறாங்க மேடம். நிச்சயமா இல்லை மேடம். அது இறைவன் ஒரு கடவுளுக்கு இருக்காருன்னு ஒரு உண்மை இருந்ததுன்னா. ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அது உண்மை. கேட்கலன்னு சொல்றாருங்க மேடம். அந்த ஃபோன் மெசேஜ் மட்டும் மெசேஜ் நான் அனுப்பிச்சிருக்கேன் உண்மை. ஆனா என்ன மெசேஜ் அனுப்பிச்சு நான் சொல்றேன் மேடம். அதுக்கு தமிழ்லயே அனுப்பிச்சிருக்காரு, இங்கிலீஷ்லயே அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு நான் ரீசன் சொல்றேன். என்ன மெசேஜ் இது? நீங்களே கேளுங்க மேடம். எனக்கு அசிங்கமா இருக்கு மேடம். என்ன மெசேஜ் இது? அதாவது மேடம், அப்பா வந்துட்டு ஆள் வச்சு திட்டுறது. அப்பா எந்த பாவமும் பண்ணல. சரிங்க. பண்ணது நான் தான். சரிங்க. பேச வேண்டியது என்ன தானே மேடம்? வேற ஒரு ஆள்கிட்ட நம்பர் கொடுத்து அவங்க வந்து அப்பா அம்மாவை பேசுறதுங்களா? எதா இருந்தாலும் நான் தானே மேடம் பொறுப்பு. சரிங்க. என்ன திட்டிருக்கலாம்ல, என்ன பேசிருக்கலாம்ல. நான் தானே உன்ன நான் திட்டினா என்ன நீ திட்டணும்? எதுக்கு மேடம் எங்க அப்பா அம்மா அனாவசியமா இருக்கணும்? எங்க அப்பா எதனா ஒரு பாவம் பண்ணிருப்பாரா? இல்ல எங்க அம்மா தான் உன்ன ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா? இல்லம்மா, நான் கேக்குறேன், உங்க மனைவி தானுங்க? ஆமாங்க மேடம். எல்லா மெசேஜ்லயும் ஒரு 2 வார்த்தைகள் தவறாம நீங்க போட்டிருக்கீங்க. ஆமாங்க மேடம். நான் போட்ட அந்த வார்த்தை என்னால இப்போ டெலிவிஷன் ஷோல என்னால சொல்ல முடியாது. உண்மை மேடம். அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தை தொடர்ந்து நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. உண்மைதான் மேடம். உண்மைதான். அது ஏன்னு கேளுங்க. எங்க அப்பா அம்மா எந்த பாவமும் பண்ணல. எங்க வீட்டுல அடிச்சுன்னா நாங்க மாயறமே, அது நியாயமா? யாரு பேசினா உங்ககிட்ட? சொல்லுப்பா. வேற ஆளுங்க மேடம். சரிங்க. இவங்க தாத்தாவும் கிடையாது, வேற ஒருத்தன் பேசுறான். பொறுமையா பேசு. அப்போ நான் என்ன நினைச்சிட்டேன், ஏன்டா நீ முன்னால தானே இப்போ எனக்கு இந்த நான் என்ன மேடம் நான் சொல்றது அப்படின்னு வந்து அடிச்சது மேடம். ஏன் என் பேரை கெட்ட பேர் ஆகுற?
நான் வந்து திருவண்ணாமலை தான் வேலை செஞ்சுருக்கிறேன் மேடம். 12 மணி நேரம் அங்கே தான் வேலை செய்கிறேன். அதுக்கு போட்டு நான் சாயங்காலம் மணி 8 மணிக்கு 8:30 தான் வருவேன் வீட்டுக்கு. அப்படி இருக்கும்போது நீ ஒருத்தன்கிட்ட நீ போய் பேச, இன்னொருத்தன் நம்மள வந்து இது போல நம்மள மானேஷமாக கண்டபடியாக பேசுகிறேன் மேடம். சரிங்க, ஏன் நான் சொல்றேன் பல வாரத்துல அது பெரியவங்க யாரோ பேசியிருக்காங்க. பெரியவங்க இல்லை மேடம், சின்ன இளம் பசங்க, வயசு ஆள் தான். இளம் வயசு பையன் தான் இளம் வயசு பையன் தான் பேசினவன். யார் பேசினா? அவங்க எங்க யாரும் number எனக்கே ல இருந்து தெரியாது யாரும் மேடம். பேசலைங்க மேடம். எங்க சைடு யாருமே பேசலைங்க மேடம். இவர் வந்து வீட்டுல வந்து குழந்தைய பாக்குற சின்ன குழந்தைய பார்க்க வரேன்னு சொல்லிட்டு எங்க முதலாளிக்கிறாங்க. கட்டி இந்த தாலி அத்துன்னு போயிட்டாருங்க மேடம். நான் பங்களி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம். இந்த மாதிரி தாலி அத்துன்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கையிலே வச்சுக்கிறாரு மேடம். தாலி இருந்தான் கட்டிக்கணும் கொடுக்கவே இல்லைங்க மேடம். உண்மையை சொல்லு, இப்படி என் கண்ணை பார்த்து சொல்லு. நீங்க உன்கிட்ட வந்து கொடுக்கலாம்னு திருவண்ணாமலை சொல்லு. மகளிர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க மேடம். இல்ல அவருக்கு இல்ல, என் கண்ணை பார்த்து சொல்லு. உன்கிட்ட நான் கொடுக்கலாம்னு சொல்லு. கொடுக்கவே இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்களை இன்னைக்கு போய் விசாரிப்புமா மேடம்? விசாரிங்க மேடம் ஒன்றும் இல்லை மேடம், இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் 2 பேர் கூட்டின்னு வந்தாங்க. அவங்க சாட்சி. அவங்க கிட்ட நான் விசாரிச்சு சொன்னா பார்க்க சொல்லுங்க சொல்ல விசாரிச்சு உண்மையிலே நீங்கள் பார்த்து சொல்லணும். இப்போ இது பண்ணது உண்மை, நான் ஒத்துக்கிறேன் மேடம். ஏன்னா நான் செஞ்ச தப்பு தான், நான் உண்மைன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் இது பேசுறது பூரா பொய், எக்கச்சக்கமான பொய் பேசுது மேடம். ஏன் கீதா, கட்டி கொடுக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுல எப்படிப்பட்டவங்க, மாப்பிள்ளை எப்படிப்பட்டவங்க, ஊர்ல எல்லாம் விசாரிச்சுட்டு தானே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. எதுக்குமே என்ன வரவானாங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரும்மா? எங்க சித்தப்பா நின்று தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரிங்க. நான் சொன்னதுக்கு நான் வீட்டை போய் பார்த்துட்டு வந்தேன். லாஸ்ட்டில் தான் என்னை அனுப்பிச்சாங்க. பார்த்துட்டு வந்து பாப்பாட்ட சொன்னேன், இதுமாரி தனி வீடு இருக்குதுமா வேணாமான்னு சொன்னேன். இப்போ போய் அவங்க தாத்தா கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல. இல்ல, இன்னைக்கு பிரச்சனையில இருக்கிறது உங்க பொண்ணோட வாழ்க்கை. அப்புறம் உங்க பொண்ணு நீங்க கட்டி கொடுக்குறீங்கன்னா உங்க தம்பி உங்க சித்தப்பா மட்டும்தான் அவங்கள ஒப்படைச்சிட்டாங்க மேடம். என்ன எதுக்குமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா இல்லதுனால நீங்க முன்னாடி நீங்க முன்னால எதுவும் செய்யக்கூடாதுன்னுட்டாங்க. நாங்க எதுக்குமே போல மேடம். உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதனால நாங்க நின்னு செஞ்சு செய்யறோம்ட்டு செஞ்சாங்க மேடம். அப்ப இன்னைக்கு உங்க சித்தப்பா உங்க மாமா வந்திருக்கணுமே. இவங்க பேசின பேச்சுக்கு அவங்க வரல மேடம். அதான் இன்னைக்கு அவங்க வந்திருக்கணுமே. அவங்க வரமாட்டாங்க மேடம். நீங்க உங்க சித்தப்பா பார்த்து கேள்வி கேட்டீங்களா? கேட்டோம். அவங்க நீ ஆச்சு அவங்களாச்சு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க மேடம். அவன் அவ்வளோ பேச்சு பேசியிருக்கிறான் மேடம். அங்கே போய் யாரு? எங்கள் மருமக பிள்ளை ஆ. என்னே தப்பா பேசுனாங்க மேடம். செருப்பால் அடிச்சுட்டு என்ன கூப்பிடுறாங்க மேடம். உனக்கு பொண்ணுக்கு ஆம்படியான் தேவையில்ல, நீ வாடின்னு கூப்பிடுறான் மேடம். உங்களை திருத்தருத்து இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் எடுத்தாலும் என்னால் முடியாது. ஏன்னுக்கலாம் அவங்க காட்டிட்டாங்க அவங்க ரெக்கார்டு மேடம். இதுக்கு அந்த டேட்டை பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து இவங்க என்னென்ன பேசினாங்கன்றத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். நான் பேசுனதான் அதே மேடம். மாதிரி அவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க அடிச்சு 7 தையல் மண்டையில போட்டா அது ரெக்கார்டிங் பண்ணி வச்சேன். மேடம் அந்த பெரிய அதனால பையன் என்ன அடிச்சதுனால தான் மேடம் வந்துட்டு அவங்க வீட்ல போய் சண்டை போட்டேன். நான் எனக்கு என் முண்டாட்டிக்கும் வந்துட்டு சண்டை இருக்குது மேடம். 7 பேர் வந்து அடிக்கிறாங்க என்ன. அடிக்கிற திருவண்ணாமலை ஸ்டேஷன்ல நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையான்னு கேளுங்க. என் ரத்தத்தை பார்த்தனாச்சு இனிமேல் திருந்துங்கன்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டு வந்தேன் மேடம். அப்படி இருந்து இந்த திருந்தாம எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி திட்டதுனால தான் நான் வந்துட்டு மேடம் அந்த மெசேஜ் நான் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இந்த டேட்டும் பாருங்க, அதுக்கு முன்னாடி அவங்க பேசுனது இதுல ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க கேட்டு பாருங்க மேடம். இவங்க அடிச்சாங்கன்னா இவங்களோட சித்தப்பா வீட்டுல போய் அவங்க சித்தி மட்டும் தான் மேடம் வந்திருக்காங்க. வீட்டு வாசப்படியான போயிட்டு என் பொண்டாட்டி நீங்க நீ வாடி நான் எங்க சொல்லி கூப்பிட்டுருக்காங்க மேடம். அந்த தெருவே சாட்சி மேடம். அந்த தெருவே சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்காங்க மேடம். அந்த தெருவுல நீ வந்து அப்படின்னு சொல்லிருக்காங்க மேடம். அவங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வந்து கேட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே உண்மையா ஒத்துக்கிறது இல்ல மேடம். இதே மாதிரி தான் குறுக்க இதே மாதிரி தான் நான் செய்யலன்னு சொல்றேன். பேசிட்டு 7 சத்தியம் வைக்கிறாங்க மேடம். இல்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு உங்க மாமா உங்க சித்தப்பா வராம நீங்களே பாத்துக்குங்கிறாங்க. கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி எது பார்த்து கட்டி கொடுத்தாங்க? சொல்லிருக்கலாம்ல மேடம். நான் நீயே பார்த்து மாப்பிள்ள சம்பாரிச்சுக்கணும் சொல்லிருந்தா பேசி பேசிருக்கான் மேடம். பார்த்து கட்டி கொடுத்தாங்க. அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ என் தலையில கட்டிட்டாங்க. நீயாச்சு உன் பொண்ணாச்சு. அவங்க 2 பேரும் நீங்க கேள்வி கேட்கணும். உங்க 2 பேருக்கு இடையிலேயே பிரச்சனை என்ன தெரியுமா? 2 பேரும் என்ன பேச வரும் அது முழுசா கேட்கறது இல்ல. நான் இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கு நீங்களும் பதில் கொடுக்கல. அதை தாண்டி வேற என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு அதை தாண்டி பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கா குரு? எப்பனா ஒரு வீடு நான் இப்போ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுன்னு இருந்தேன். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஏன் மேடம் அவங்க வந்துட்டு தப்பு பண்ணாங்க, நான் தப்பு பண்ணுன்றதை விட என் பிள்ளைங்கள என் கண்ணில் காட்டுறதுக்கு ஏன் மேடம் எனக்கு உரிமை இல்லையா? ஓகே. உங்க மூத்த மகனுக்கு 1.5 வயசா? பெரிய பையனுக்கு 3 வயசு ஆகுது. 3 வயசு. சின்ன பையனுக்கு? சின்ன பையனுக்கு அந்த கதையை சொல்லணும்னா சொல்கிறேன் மேடம். 3 மாதம் கன்ஃபார்ம் ஆகி போனாங்க ஸ்டேஷனுக்கு, மகளிர் ஸ்டேஷனுக்கு போனவங்க என்கிட்ட கன்ஃபார்மே ஆகலன்னு சொன்னாங்க. மகளிர் ஸ்டேஷனுக்கு திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ வந்து எஸ்ஐஎம்மா 2 எஸ்ஐஎம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பா என்ன ஆச்சு, என்ன உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்டாங்க. மேடம் இந்த மாதிரி
இதை இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா சந்தேகம் பிடிக்கிறாங்க அப்படி பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. என்கிட்ட விசாரிச்சாங்க, ஏன்பா அந்த மாதிரி பண்ணலாம் மேடம் சொல்லிட்டு அவங்க முன்னாடியே என்னை அடித்தாங்க. இல்லை மேடம் அந்த மாதிரி ஒன்று பேசினா நான் திட்டினேன், அசிங்கமாக திட்டினது உண்மை தான். 3 மாதம் முழுவாமல் இருக்கிறேன் மேடம், அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு. இவங்க எப்போ கிளம்புனாலும் சரி என் மேலே ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து அம்மா வீட்டு வந்துருக்கு. அவங்க அம்மா வீட்டு அவங்க அதுக்குள்ளே அந்த 1 நாள் 2 நாள் கேப்பில் இவங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்களோ ஏது சொல்லிக் கொடுப்பாங்களோ நமக்கு தெரியாது. எத்தனை தடவை இப்படி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் 4-5 டைம் இருக்கு மேடம். 4-5 தடவை 5 தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மகளிர் ஸ்டேஷன்ல. நீங்க மகளிர் ஸ்டேஷன்ல 5 தடவை கம்ப்ளைண்ட்? 3 டைம் கொடுத்துருக்கேன் மேடம். 3 தடவை கொடுத்துருக்கீங்க. முதல் தடவை எப்போ கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெரிய பையன் 1.5 வயசுல 1 வயசுக்கு முன்னாடி 7 மாசம் இருக்கும் போது இவங்க வந்திருந்தாங்க மேடம். இவங்க தாத்தா செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அம்மா வீட்டில் இருக்கவங்க மட்டும் போனாங்க. குழந்தை பிறந்தது நீங்கள் போகக்கூடாதுமான்னு சொல்லிட்டாங்க. நான் போகலைங்க மேடம். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி 2 மாசத்துல வந்து பஞ்சாயத்து பண்ணி ஆள் இட்டுன்னு வந்தாங்க மேடம். இல்ல தாத்தா இறந்துட்டாங்க, உண்மையிலே குழந்தை பிறந்தோன்னு போலியா இல்ல பிரச்சனை இருந்தது அதனால தான் போலியா? அப்படி இல்லைங்க மேடம், பிரச்சனை இருந்ததுனால இல்லைங்க மேடம். சொன்னாங்க மேடம், பெரியவங்களை கேட்டதுக்கு வந்து நீ முத போறதுனால சாவு வீட்டுக்கு போகக்கூடாதுமா, நல்ல காரியத்துக்கு போ அப்புறம் போ அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரி. அதனால வீட்டில் நிறுத்திட்டாங்க மேடம். வீட்டில் எல்லாருமே போனாங்க மேடம். போயிட்டு என்னென்ன சென்மை செஞ்சாங்க மேடம். அப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஒரு 10 பேரை இட்டுன்னு வந்தாங்க மேடம். தாத்தாட்ட வச்சு பேசினாங்க. தாத்தாவும் நீ போய் பாருமா, இருமா, குடும்பம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு புத்திமதி சொல்லி அமிச்சாங்க மேடம். 7வது மாதம் எல்லாமே குழந்தைக்கு ஒரு கிராம் மோதிரம் போட்டாங்க, தண்டை எடுத்து போட்டாங்க மேடம், அண்ணா கயிறு எடுத்து போட்டாங்க, எல்லாமே செஞ்சு அமிச்சாங்க மேடம். இப்போ அண்ணா கயிறு மட்டும் தான் மேடம் குழந்தை கட்டினது, மீதி எல்லாமே அவுத்து பீரோவில் வச்சாங்க மேடம். அதே தான் மேடம். இப்போ கேட்டால் எங்கன்னு தெரியாது, நீ இல்லை நான் வச்சு குடிச்சிட்டேன். 10வது மாதம் 7வது மாதம் போனேன் மேடம். 10வது மாதம் உடனே அடித்து கம்பல்லாம் உடச்சி ஒரு கம்பல் அங்கேயே காவாயிலே விழுந்துச்சு மேடம், வாய்க்காலே. ஒரு கம்பலோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பஞ்சாயத்து பண்ணவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இந்தமாரி உன் பொண்ணை வந்து அடிச்சிட்டாமா, அங்கே போய் அவங்க சொன்னாங்க மேடம், ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணை வந்து இட்டுன்னு போங்கம்மா, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கேட்டதுக்கு போதையில் இருக்கிறோம், நாங்கள் எதுவும் பேசினா மதிக்க மாட்டேங்கிறோம், நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை இட்டுன்னு போங்கன்னு சொல்லிட்டு காலைல 9 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க மேடம். இவங்க வந்து 12 மணிக்கு வந்து என்னை இட்டுன்னு போகிறதுக்கு வந்தாங்க மேடம். இவங்களை கூப்பிட்டா இவங்க யாருமே வரல மேடம். 3 மணிக்கு வந்து 3 மணியோட லாஸ்ட் பஸ்ஸு, அதுக்கு வந்து ஏற்றி விட்டாங்க. நான் 4 மணிக்கு தான் மேடம் வீட்டுக்கு வந்து அன்றைக்கி பல்வலிக்கு அன்றைக்கி தான் மேடம் சாப்பிட்டேனே. அது வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லைங்க மேடம். காலைல 7 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனேன் மேடம். போனதுமே அவங்க வீட்டான போய் இந்தமாரி அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எப்போ இந்தமாரி அடிச்சிட்டாருப்பா அவங்க மரிமோ பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி பஞ்சாயத்து பேசுனீங்களே, இப்போ எதனா வந்து கேளுங்கன்னு சொல்லி இதே தான் மேடம் நான் சொன்னேன். எட்டனதுமே தாலி அறுத்துனாரு மேடம். யாரு? இவர் தான் மேடம். அடுத்ததுமே அவங்க வீட்டில் எல்லாமே கொட்டிக்கிச்சு மேடம், தாலியிலேருந்து எல்லாமே. அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பொறுக்கி மஞ்சா கயிற்றுல அந்த இருக்கிற கயிற்றுல கோத்து கட்டி விட்டாங்க மேடம். இவர் நீங்க அடிக்கடி தாலி எப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க? இதோட 2வது வாட்டி எடுத்துட்டாங்க மேடம். அதுக்கு மதிக்கிறது இல்லை, அதை வருங்க போய் இப்படி நில்லுன்னா அப்படியே இடிச்சு தள்ளிட்டு இதுமான்னு ஓடும். அப்புறம் என்னத்துக்கு மேடம் ஒரு குடும்பம் ஒரு வாழ்க்கை எதுக்கு மேடம் ஒரு ஆண்மானம் வந்துட்டு எதுக்கு மேடம் ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுறான்? சரி, சொல்லுங்க. எத்தனை தடவை தாலி இப்படி பிடிச்சி இழுத்துருக்கீங்க? 2 தடவையுமே யதார்த்தமா தான் மேடம் நடந்தது, வேணும்னு நான் பண்ணல மேடம். தாலி 2 தடவை தாலி அறுத்துறது யதார்த்தமா? முதல் டைம் உங்க கணவர் உங்ககிட்ட சண்டை போட்டதே இல்லையா? போட்டுருக்காரு. யதார்த்தமா தாலி கழுத்துல இருந்து இவங்களே என்ன கேட்டாங்க மேடம், தாலி என் புள்ள கட்ட தாலி அறுத்து வச்சுட்டு போடின்னு கேட்டாங்க மேடம். பொய் வந்து ஆமா, நான் போய் பேசுறேன், நீ நிஜம் பேசுற, அவ்வளவுதான். நிலைக்காது. உன்னை எப்போ நான் தாலி கட்டணும் அன்னிலிருந்து இன்னி வரையும் வேதனை தான் உன்னை கட்டினதுல இருந்து பிரச்சனை தான் எனக்கு. ஆனா நீங்க சொன்னீங்க கல்யாணம் ஆன 3வது மாசத்துல இருந்து பிரச்சனை. ஆமாங்க மேடம். சரி, அப்ப நீங்க 3வது மாசத்துல இருந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அதிகமா? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது மேடம். நான் கார்பெண்டர் குடிச்சிட்டு வேலைக்கு போறது இல்ல நீங்க சொல்லிருக்கீங்க. சொந்த நிலம் இருக்கு இருந்தாலும் வீட்டுல போய் வேலை செய்ய மாட்டாரு மேடம். இவங்க வந்து என்ன கேட்பாங்க, ஏன் வீட்டுக்காரன் 10னுக்குறான் போய் ஏஞ்சி வேலை செய்ய சொல்ல வேண்டியதானே. ஏன் நான் போய் கேட்டா என்ன உதைக்கிறாங்க மேடம். நீ என்ன கேட்கறது, எங்க அப்பா அம்மாவே வாய முடினுக்குறாங்க, நீ நான் நேத்து வந்தவ நீ என்ன கேள்வி கேட்கற அப்படின்னு அடிக்கிறாருங்க மேடம். இவங்க நேரடியா பையனை கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன் வேலைக்கு போல, ஏன் சம்பாதிச்சு வந்து கொடுக்கல அப்படின்னு இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க மேடம். என்ன தூண்டி விடுறாங்க மேடம். கீதா, நீங்க என்னைக்காவதுனால அவங்க கிட்ட போய் பேசணும் நினைக்கல? நினைக்கலாம் மேடம். ஏமா அவங்க மதேரியில் பேசுகிறாங்க, பிடிக்கல. நான் யார் மரியாதை இல்லாம பேசுறாங்க? அவங்க தான் மேடம். அவங்க அப்பா அம்மா உங்க சம்பந்திங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க. பொங்கல் வருஷத்துக்கு போனாலும், தீபாவளி வருஷம் எடுத்துன்னு போனேன், ஆடி வருஷத்துக்கு எடுத்துன்னு போனேன், எதுக்குமே வீட்லேயே இருக்கிறது இல்லை, வாங்குறதும் இல்லை மேடம். இவங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு நான் இட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்தாலும் இட்டுன்னு வருவேன், இல்லை என் பொண்ணை மட்டும் இட்டுன்னு வந்துடுவோம். நம்ம பொண்ணு தானே, இந்த ஒரு ஈகோ பார்க்காம நீங்க போய் பேசணும்னு தோணும் இல்லையா? எனக்கு தோணலை மேடம். ஏமா? எனக்கு பிடிக்கல மேடம். உங்களுக்கு பிடிக்கல, வாழ்க்கை யாருதுமா? அது என் பொண்ணு தான் மேடம். என் பொண்ணுக்கிட்டே அது அவங்க என் பொண்ணை நிம்மதியாக வச்சல நான் பேசலை மேடம். இல்லைம்மா, ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக 2 பக்கம் பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் சண்டை போடும்போது ஒருத்தர் பேசாம இருக்கணும்.
நீங்களும் அத்தனை வருஷம் உங்க கணவரோட வாழ்ந்தீங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா இறந்தாரு. ஆமாங்க. எத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கை வாழ்ந்தீங்க? 12 வருஷம் இருந்தேன் மேடம். சரிங்க. 12 வருஷத்துல உங்களுக்கு சண்டை வந்தது இல்லையா? இல்லை மேடம். நீங்க உங்க கணவர்கிட்ட சண்டை போட்டது இல்லையா? இல்லை மேடம், எங்களுக்கு சண்டையே வராது மேடம். ரொம்ப நல்லதுமா. சண்டையே இத்தனைக்கும் வரல. அப்பா குடிக்காரு தான் மேடம். ஒரு நாள் கூட அடிச்சா யார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க மேடம். எங்க அம்மா வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க மேடம். அதுதான். அதனாலதான் 12 வருஷம் சண்டை போடாம இருந்தீங்க. உங்க அம்மா வீட்டுக்கே உங்களை அனுப்ப மாட்டாங்க சொன்னீங்க பாருங்க. அனுப்பவே மாட்டாங்க மேடம். கெஞ்சி அழுவோம் மேடம், அனுப்பவே மாட்டாங்க. ஆனா 12 வருஷம் உங்களை நல்லபடியா வச்சுட்டாருல. ஆமா. சந்தோஷமா தானே வாழ்ந்தீங்க. ஆமா. அப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாக்கா என் கணவர் குடிக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு, உங்க அம்மா அங்க இருந்தா ஐயோ என் பொண்ணை ஏன் இப்படி சித்திரவதை பண்ற, நீங்க உங்க தம்பி கிட்ட பேசி அவங்க உறவுகள்கிட்ட பேசி நீங்க எப்படி 12 வருஷமா சண்டை போடாம வாழ்ந்தீங்க? சண்டையே வராது மேடம். அவ்வளோ இதாக வச்சிருந்தாங்க மேடம் எங்களை. பிரச்சனை எங்கே வருது தெரியுதா? அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வருது. அம்மா வீட்டுக்கு பொண்ணு யார்கிட்ட கஷ்டங்கள் சொல்லும்? அம்மா கிட்ட சொல்லும். நியாயமான அம்மா விஷயம். கிட்ட கூட சொல்ல மாட்டேன் மேடம். இல்லம்மா இருமா. பேசின உடனே உங்களுக்கு என்ன? என் பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க, என் பொண்ணு நல்லபடியா வச்சுக்கிறது இல்ல, என் பொண்ணு சந்தோஷமாக இல்லை. அப்புறம் அவ்வளோதான் மேடம். என் பொண்ணு சந்தோஷம் தான். நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை, நான் பேசலை மேடம். அது சந்தோஷம் இல்லைன்னா அடிக்கடி உங்க வீட்டுக்கு வர, அதனாலதான் சந்தோஷம் இல்லை. நீங்க அப்படி தோணலையா உங்களுக்கு? இல்லை. ஏன்? என் பொண்ணு கொடுமைப்படுத்துறாங்க. என் பொண்ணு இப்போ வந்து பார்த்து வச்சவங்களே உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு முடியாது. வரும்போது கொடுமைப்படுத்துறாங்க சொல்றா. அவ ரொம்ப நாள் சொல்லாதே இருந்தா மேடம். சரி. அது இந்த பிரச்சனை உங்களுக்கு தண்ணி சாப்பிட்றதே எங்களுக்கு தெரியாது. இந்த பெரிய பையன் பிறந்த வாட்டி தான் எனக்கு தெரியும். எவ்வளோ மறைச்சேன் மேடம். நான் எங்க அம்மா கிட்ட சொல்ல விஷயத்துல சொல்லாதே மறைச்சு வச்சிருந்தேன் மேடம். தண்ணி சாப்பிட்றது, சிகரெட் அடிக்கிறது எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. 1.5 வயசுல குழந்தை பிறந்து பெரிய பையன் பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் மேடம் பிறந்தான். பிறந்ததுக்கு அப்புறம் 5 நாள்ல கேட்குறேன் மேடம், எவனோ ஃபோன்ல பேசுறேன், எவனோ போட்டுன்னு 10 இருந்ததுன்னு கேட்குறேன் மேடம். அப்பதான் மேடம் நான் அடிச்சேன் அவனை. எங்க வந்து என் பொண்ணை என்ன வார்த்தை கேட்கறேன், எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் அடிச்சது உண்மைதான். ஏன் அஞ்சல அவங்க எவ்வளவு சொல்றாங்க, உங்ககிட்ட பேசுறது இல்ல, நாங்க போக பிடிக்கல, வீட்டுக்கு வந்தா மரியாதை கொடுக்கறது இல்ல, தண்ணி கூட கொடுக்கறது இல்ல, வா கூட கூப்பிடுறது இல்ல. ரைட்டுங்க. வந்து பொண்ணை கொடுத்த நாள்லேருந்து ஒரு நாள் வந்து ஒரு நைட்டு தங்கணும் கிடையாது. சரி. சோறு ஆக்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாது, ஒரு வேலை மருமகளுக்கு தெரியாது. சரிங்க. நாங்க பிள்ளை எப்படி எப்படியோ சொல்லி பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்து தான் நாங்க கூட்டாந்து வச்சு நாங்க வாழ்க்கை செஞ்சோம். சரிங்க. சூழ் வருதுன்னா யாருக்கு சொல்லணும்? பிள்ளைங்களுக்குள்ள சண்டை தனியா போய் குடும்பம் பண்ணிட்டு இருக்குதுன்னு வச்சுங்க. சூழ் எங்க வரணும்? எங்க கிட்ட தானே சொல்லணும், எங்க கிட்ட தானே வரணும். இதுங்கிட்ட உனக்கு கொடுத்துட்டு இதுல கூட்டு போனா நாங்க எப்படிங்க பேசுறது? இல்ல பிரச்சனை இப்போ கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனையை விட 2 சம்பந்தங்களுக்கு இடையில பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. அதுதான் அவங்க சொல்றாங்களே. நான் வீட்டுக்கு போயிருக்கிறேன், அது அவங்களும் சொல்றாங்க, நீங்க பேசுறது இல்ல, நீங்களும் அதான் சொல்றீங்க, அவங்க பேசுறது இல்ல. பொண்ணு பேச்சு கேட்டுக்கிட்டு வந்து நம்மள வந்து என்ன நாங்க கேட்கறதுல கிடையாது. பொண்ணு பேச்சு கேட்டுட்டு அவங்க இப்படி இருக்கும்போது உங்க பையன் பேச்சு கேட்டுட்டு நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இல்லையே, நான் போயிருக்கிறேன், வீட்டுக்கு போயிருக்கிறேன், போயிருக்குது, போயிருக்கிறேன், வீடு ஏறி போயிருக்கிறேன், வீட்டு வச்சுட்டு வரவானான்னு சொல்லிட்டு எங்களை துரத்தி விட்டாங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரு? சம்மந்தி வீட்டுல தான். நீ எதுக்கு இங்க வரேன்னு கேக்குறாங்க என்ன? நான் ஒரு நாள் கூட அவங்கள அந்த மாதிரி வார்த்தை நான் சொல்லவே. அப்புப்போட்டுல இருந்து கிட்டத்தட்ட பெரிய மனுஷன் வந்து ஒரு 20-30 பேர் பெரிய மனுஷன் கூட்டிட்டு போயிருக்கேன். எதுக்குடா அங்க அந்த 20-30 டைமும் வந்துட்டு மேடம் வந்தவங்களே வந்துட்டு மறுபடியும் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டா உங்க மாமியார் எங்களை மதியத்துலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. உங்க மாமியார் வந்துட்டு சரியா எங்ககிட்ட சரியா பேசுறதுல நம்ம சந்தோஷமா இருக்கும்போது வாங்க போறாங்க. உட்காருங்க, நாங்க நல்லா தான் பேசி அமைச்சோம். பிள்ளைங்களுக்குள்ள சண்டை நீங்க என்ன பண்ணணும்? 2 பேரும் கூடி உட்காரணும். உன் பிள்ளை மேல தப்பா என் பிள்ளை மேல தப்பான்னு கேட்டு நீங்க சண்டை போடணும். அது கேட்கற வேலை உங்க பிள்ளை கேட்கற வேலை என் பிள்ளைய தப்பு செய்யுது, நான் ஒத்துருக்கிறேன், எங்கிட்ட தான் நீங்க சொல்லணும். உன் பிள்ளை அப்படிலாம் பண்ணுது, என் பொண்ணு எப்படி வாழ்க்கை செய்யறது, இப்படியா இருந்தா என் பொண்ணுக்கு அது எப்படி நீங்க கேட்கணுமா நான் கேட்கணுமா? நீங்களே சொல்லுங்க. மாசமா வர பிள்ளை இட்டுன்னு போய் குழந்தை பிறந்துச்சு ஆஸ்பத்திரிக்கு காட்ட மாட்டேன். டீ தண்ணி பச்சை தண்ணி கூட குடுக்கல மேடம். பேச மாட்டேன்றே நான் என்ன பண்றேன்? நான் கெஞ்சி கடவுள மரிமள ஆச்சேன். நீ பேசவே மாட்டே மாட்டார்கிட்ட. அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில காமிக்கல, மறுபடியும் எப்படியோ இருந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, அப்புறம் குடும்பத்துல வச்சிருந்தோம். காமிக்கல பிள்ளைய வர காமிக்கல, தூக்கிட்டு அப்படியே இப்படி போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க மேடம். ரெண்டாவது யாரும் என்ன எதுவும் பார்க்கவே இல்லை மேடம். யாருமே வந்து பார்க்கல. 10 நாள் இவங்க தான் மேடம் பெரிய ஆபரேஷன் பண்ணி தூக்க கொள்ள இவங்க தான் மேடம் இருந்தாங்க. இவங்களே கொடுக்க மாட்டேன்றாங்க, நம்மள உள்ள விட மாட்டாங்க மேடம். நான் எப்படி 10 நாளைக்கு வாங்க இருக்க முடியும்? முதல் குழந்தை 2 குழந்தைங்க உங்ககிட்ட இருக்காங்க. பேர பிள்ளை வந்து நான் தான் பார்க்கணும். நம்ம கிட்ட விடவே மாட்டேன், நான் எப்படி பார்க்கறது? பேர பிள்ளைங்க 2 பேரும் பார்க்கணும். எந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. 2 பேரும் கூட எனக்கு தேவையில்லைன்ற முடிவு தான் எனக்கு கிடையாது மேடம். எனக்கு மனைவி எனக்கும் பிரச்சனை தான். என் பிள்ளை போயிருக்கிறேன். இதனாலே குழந்தைய பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு தான் மேடம் தாலி அத்துன்னு போனாரு. பார்க்க விடுறது இல்லையா மேடம்? எப்படி மேடம் நான் பார்க்க விடுவேன் குழந்தைய? குழந்தைய பார்க்கறது எனக்கு உரிமை இல்லையா மேடம்? இருக்கு.
3 மாசம் முழாம போனாங்கன்னு சொன்னா ஆச்சு பிரச்சனை குழந்தைய சாக்க அது வச்சுக்கிறாரு. வந்துட்டு மகளிர் ஸ்டேஷன்ல 2 SI முன்னாடி கன்ஃபார்மே ஆள மேடம் சொல்லிட்டு வராங்க. இப்ப அந்த பையன் பிறந்து இப்ப அதுக்கு 1 வயசு ஆக போகுது. சரி இந்த மாதிரி பொய்யெல்லாம் சின்ன சின்ன பொய்யெல்லாம் பேசலாமா மேடம்? சரி இது எவ்வளவு பெரிய ஒரு ஆத்திரம் ஒரு உருவாது. அதுக்கப்புறம் நீங்க அந்த போய் பார்த்திருக்கேன். பாத்திருக்கீங்க. நான் போனேன், பஞ்சாயத்து முழுவதும் இருக்குது, போய் அப்பா அம்மா விட்டு கூப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கூட போனேன். அவங்க தரப்பாள், அதாவது இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க இருக்கு தாத்தா, அவர் சொன்னாப்புல குழந்தை பிறந்த உடனே இட்டுன்னு போ, 2வது குழந்தைக்கு குழந்தை பிறந்த உடனே இட்டுன்னு போப்பா, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னாப்புல. சரி இதுக்கும் சாட்சி இருக்குது. அப்பப்பட்டுல இருந்து எங்க ஊர் மக்கள் தான் மேடம் எங்களுக்கு தோண ஆதரவு. சரிங்க. கூட்டின்னு போனோம். கூட்டின்னு போய் இந்த மாதிரி சொல்லிட்டாப்புல, மறுபடியும் குழந்தை பிறந்து என்கிட்ட சொல்லலை. 2 பையனுமே வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தது. அந்த பெரிய ஆப்ரேஷனை ஒரு கணவனாகவும் இந்த பொண்ணு எனக்கு மரியாதை கொடுக்கல, ஒரு மனிதனாகவும் எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்துட்டு மரியாதை கொடுக்கல. அந்த பெரிய ஆப்ரேஷன் பண்ணும் இவங்களே பண்ணிக்கினாங்க. 2வது ஆப்ரேஷனும் இவங்களே கையெழுத்து போட்டு பண்ணிட்டு குடும்ப கட்டுப்பாடும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த பிள்ளையை பார்க்கறது கூட எனக்கு உரிமை கொடுக்க மாட்டேன்றேன். இந்த ஒரு வருஷத்துல நீங்க போய் குழந்தை பார்க்கலையா? போன அந்த மாதிரி டைம்ல போகும்போது தான் மேடம் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாங்க. நான் வேற ஒரு அக்கா கிட்ட பேசின்னு இருக்கிறேன். பட் அந்த பிரச்சனை உங்களுக்கு இவங்க மூலமா மட்டுமல்ல, உங்க தம்பி மூலமா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அவங்க தம்பி தான் அடிச்சது என்ன. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்ன மேடம் நான் இல்ல வேலைக்கு போயிருந்தேன் மேடம். நான் கேட்டேன் மேடம், குழந்தை வந்து உடம்பு சரியில்லை பெரிய ஆஸ்பத்திரியில இருந்தது மேடம், பிள்ளைய காட்ட மாட்டேன்னு நான் கேட்டேன். வக்கீல் நோட்டீஸ் நான் விட்டு வக்கீல் நோட்டீஸ் நோட்டீஸ் அமிச்சதுக்கு என்கொயரிக்கு வரவே இல்லை மேம். வெல்ஃபேர் ஆஃபீஸ் யார் வரல? மேடம். எதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அமிச்சீங்க? அது நீங்க பேசுறது உங்க புள்ள பேசுறாங்களே. உங்க புள்ள வந்தாரு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா என் பசங்களை 2 பேரும் பட்டினியா போட்டு நான் நின்னு இருந்தாங்க. நான் அப்ப எங்க போன்ல என்ன மிரட்டாரு வக்கீல், அதுக்கு சாட்சி பெங்களூர்ல இருந்தா வக்கீல் சாட்சி அதுக்கு. அந்த வக்கீல் போட்டதே தான் வரல. நீங்க போட்ட வக்கீல் வந்துட்டாரு. நம்மள வெள்ளன்னு பேசுங்க கிடக்குறாங்க. இல்ல எதுக்கு இதுக்காக தான் மேடம் எவ்வளவு எங்கெங்கே வக்கீல் நோட்டீஸ் லாஸ்ட் முடிவுக்கு தான் போக மாட்டேன் வந்தது. ஒண்ணு சொல்றேன் மேடம், ஒரு 3 மாசத்துல சொன்னாங்க. வச்சுமா எங்களுக்கு அன்னைக்கு தலைவலி தான். ஒரு 3 மாசத்துல சொன்னாங்க மேடம். அவங்க நிஜம் பேசுறாங்க, பேசிட்டு முடியட்டும். நீ எதுவும் பேசாத, கம்மி என்னதான் சொல்றாங்கன்னு சொல்றேன். இல்ல பேச ஆரம்பிச்சுன்னா பேசிட்டே இருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்காது. ஆனா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். நீங்க சந்தேக புத்தியோட இருக்கீங்கன்னு உங்க மனைவி சொல்றா. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாமே போய் ஆனா என் பேச்சு கேட்காம அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. யார் பேச்சு நான் நம்புறது? 2வது குழந்தை மாசமா இருக்கிறாளா எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன் இல்லைங்க மேம். ஹாஸ்பிட்டல்ல மேடம் அட்டை போட்டுட்டு வந்தேன். தடுப்பூசி போகிறதுக்கு கூட இவர் தான் மேடம் இட்டுன்னு போனேன். அட்டை போகிறதுக்கு இவர் தான் இட்டுன்னு போனேன். இவங்க வீட்டில் இருக்கவங்க யாருமே எங்களுக்கு தெரியாது, என்ன மாசமே எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க மேடம். அவங்க யாரும் சொல்லல. அதே மாதிரி மகளிர் ஸ்டேஷன்லயும் நான் சொல்லியிருக்கேன் மேடம். மகளிர் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்றாங்க? அப்போ வந்து மேடம் இவங்க அடிச்சு அமிச்சும் போது நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம். குழந்தை பெரிய குழந்தை இவங்க தான் மேடம் வச்சிருந்தாங்க. பெரிய குழந்தை வாங்குறதுக்கோசரம் நான் சொல்லியிருந்தேன் மேடம், இந்த மாதிரி குழந்தைய வாங்கிக்கினே என்னை அடிச்சு அமிச்சிட்டாங்க, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேடம். அப்புறம் அவங்க அமிச்சிருந்தாங்க, ஸ்டேஷன்லேருந்து ஆள் அமிச்சு குழந்தைய வாங்கி கொடுத்துட்டாங்க மேடம். அப்போ கேட்டாங்க, நீ என்னம்மா போறியா இல்லை உங்கள் அம்மா வீட்டோட போறியா? எனக்கு அவங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நான் எங்கள் அம்மா வீட்டோட நான் போயிடுறேன் என் பையனைட்டுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் மேடம். குழந்தை கேட்டு வெளியே கேட் இருக்கு, அது பூட்டு போட்டு தாப்பா போட்டு தான் மேடம் எப்பவுமே வச்சிருப்பேன். அங்கே விளையாடிக்கிட்டு இருந்தோம். இவர் கேட்டு அசாத திறந்து குழந்தைய தூக்கின்னு போயிட்டார் மேடம். நான் மாசமா இருக்கும்போது வயிற்றுல குழந்தைய வச்சிருந்தோம் தூக்கின்னு இவர் ஓடுறாருன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க மேடம், இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார் வந்து குழந்தைய தூக்கி போகிறாங்க, நீ எங்கடி இருந்தேன்னு. இல்லையா சாப்பாடு தான் போட்டுன்னு வரத்துக்கு போனேன், இங்கே தானே விளையாடின்னு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூந்து அடிச்சு குறுக்கோலியாக பூந்து போகிறேன் மேடம். வயிற்று தூக்கினே வர்றேன் மேடம். எங்கள் மாமா கேட்க வந்ததுக்கு, ஏன்டா குழந்தைய தூக்கின்னு போகிற, பொண்ணு அவகிட்ட தானே இருந்தது குழந்தைய, நீ ஏன்டா தூக்கின்னு போகிற அப்படின்னு கேட்டாருங்க மேடம். அப்படின்னு அவனுக்கு பெத்தியா நீ அப்படின்னு எடுத்ததுமே கேட்குறாரு மேடம். அவனுக்கு பெத்த குழந்தையா அது, அவனுக்கு பெத்த அது பேசுறது அனைத்தையுமே போய் மேடம். 3 மாதம் வந்துட்டு முழுவாமல் இவங்க போனாங்க, அது எனக்கு தெரியும். மாலிக் ஸ்டேஷனில் என்னன்னா மேடம் எங்களுக்குள்ள சின்ன சண்டை நடந்தது, ஏன்னா பேசியிருப்பேன், ஆத்திரப்பட்டு பேசியிருப்பேன், அதனால் கோச்சிட்டு வந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, நீங்கள் சண்டை போட்டு அனுப்புங்க மேடம் சொல்லிட்டு நான் சொன்னேன் மேடம். அவன் நாங்கள் டே ஒரு பொம்பளை போய் அடிக்கிறது ஆடான்னு சொல்லிட்டு அவங்க 2 அடி அடிச்சுட்டு கூட்டும் போ, என்ன சொல்கிறேன்னு சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போடா அப்படின்னாங்க. மேடம் 3 மாதம் கன்ஃபார்மாக இருக்கிறா, கூப்பிடுங்க, நீங்களே சொல்லி சண்டை போட்டு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்னேன் மேடம். அவங்க கிட்ட என்ன இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னதான் கூட்டு போனால மேடம் 2வது டைம் நான் தானே போயிருக்கேன் கூட. குழந்தை பிறந்தது தெரியாதுன்னா எப்படி சொன்னீங்க? தெரியாதுன்னு சொல்றாங்க மேடம் இவங்க வீட்டுல. உங்க அம்மா சொன்னீங்க குழந்தை பிறந்ததுன்னா தெரியாது சொல்லணும் இல்லையா நம்மளுக்கு? எப்ப அவங்க இருக்கிறது வேற ஊர் மேடம், நான் இருக்கிறது அப்புப்பட்டு. சரிங்க, வீட்டுல என்ன நடக்குதுன்னா தகவல் கொடுக்கறதுக்கு கிராமத்துல இல்லைங்க, கிராமத்துல இருந்து யாராவது சொல்லுவாங்க. குழந்தை அங்க இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு நீங்க அவங்க ஊருக்கு போயிருக்கீங்க, அங்க இருந்து குழந்தை தூக்கிட்டு போயிருக்கீங்க. ஆமா மேடம். அப்புறம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களே சொல்றீங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது 3 மாசம் கர்வமா இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் அப்போ இவங்க என்னன்னாங்கன்னா அதை கொஞ்சம் அவங்க என்னன்னாங்கன்னா
கன்ஃபார்மே ஆகல மேடம் சொல்லிட்டு இவங்க சொன்ன வார்த்தை. சரி, இவங்க சொன்ன வார்த்தை. சொன்ன ஆனா வார்த்தை. உங்களுக்கு தெரியும், எனக்கு எனக்கு தெரியும் தெரியும் madam. தடுப்பூசி போடுறதுக்கு நீங்க ஆமா. கூட கூட அப்ப போயிருக்கேன். குழந்தை எத்தனை மாசத்துல பிறக்குன்னா தெரியாதா உங்களுக்கு? தெரியாதுன்னு வரும் மேடம். 3 மாசம் கர்ப்பமா போனாங்க, எத்தனாவது மாசத்துல குழந்தை பிறக்குன்னா தெரியாதா உங்களுக்கு? அது நான் எதுவும் அது தவறா நான் எதுவும் பேசல மேடம். நான் தவறாக இப்ப சொல்லல. தப்பா நினைக்கிறாரு நீங்க மேடம். அந்த இருங்க, குழந்தை எவனுக்கு இருங்க. பெத்தனுக்கு தப்பா நினைக்கிறாரு மேடம். இந்த மாதிரி என் கூட வாழ்ந்து நிறுற மாதிரி நீ பேசுற, நீ வாழலாம்னு நினைச்சுன்னு வந்தங்க. உங்க கூட இது மேல வர மாதிரி நான் நினைக்கவே இல்லை, எப்பயும் நினைக்கவே இல்லை நான். இப்போ உங்களுக்கு உங்க அம்மா எங்க இருக்கும்போது குழந்தை பிறந்தது எங்களுக்கு தெரியாது சொன்னீங்க. அப்பா அம்மா வந்துட்டு வீட்டில் இருக்காங்க மேடம். அந்த 3 மாதம் 6 மாதம் போது நான் மறுபடியும் கூட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் மேடம் போனேன். அவங்க தாத்தா தான் என்னன்னாப்புல 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாப்புல. சரிங்க. அதுக்கப்புறமாவும் நாங்கள் கூப்பிடுறதுக்கு தான் போனோம். சரி. அதுக்கப்புறம் தான் வர முடியாது. ஆரம்பத்தில் இவங்க சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. சிம்பிளானா இவங்க அம்மா என் மகன் ஏன் உன் வீட்டுக்கு வரணும்னு கேட்டாங்க அந்த கேள்வி. சரி. இன்னைக்கு சொல்கிறேன் மேடம், என் மகன் ஏன் உன் வீட்டுக்கு வரணும். அப்போ அதுக்கு என்ன வார்த்தைகள், இது அர்த்தங்கள் எனக்கு புரியல. எங்கிட்ட என் பொண்ணு எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும் நீங்க கேட்டீங்களா மாப்பிள்ளை கிட்ட? அப்படி கேட்கலங்க மேடம். எங்கள் அம்மா செத்து போயிருந்தாங்க மேடம். காரியத்துக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் செத்ததுக்கெல்லாம் நான் சொல்லலை மேடம். அவங்க வரல. காரியத்துக்கு வந்திருக்கும்போது குழந்தை பிறந்த வாட்டி அனுப்புறேன்னு எங்கள் சித்தப்பா சொன்னாங்க மேடம். அதே தான் நடந்தது, வேற எதுவும் நடக்கலை. வந்த பெரியவங்கள்ட்ட இதுதான் மேடம் சொன்னாங்க. இந்த 8 மாதம் ஆகுது, நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் காரியம் அலுவல் வீட்டில் நடத்திட்டு இருக்கோம், இப்போ எதுவும் பேச தேவையில்ல, நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க மேடம். ஃபோன் பண்ணாங்களா? ஃபோன் பண்ணலை மேடம். நான் தான் மேடம் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். இவர் வந்து ஃபோனில் வந்து அசிங்கமாக பேசுகிறான்ட்டு எனக்கு தேவையில்லம்மா, நீ சொல்ல தேவையில்ல. ஆனால் இவங்க சொன்னாங்க மேடம், எங்கள் அம்மா நான் ஃபோன் பண்ணி எதுக்கும் சொல்லிடுறேம்மா அப்படின்னாங்க. வேணாம்மா எனக்கு பிடிக்கல, நீ சொல்லாத அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மேடம். அதனால உங்க அம்மா ஃபோன் பண்ணல? ஆமாம் மேடம், அவங்களும் பண்ணலை, நானும் பண்ண சொல்லலைங்க மேடம். நீங்க ஃபோன் பண்ணி பேசலனாலும் யார் மூலமாவது தம்பிக்கு ஃபோன் பண்ணிட்டு இப்படி குழந்தை பிறந்திருக்கு, அது உங்க டியூட்டி உங்களுக்கு தோணலையா? இல்லை மேடம். ஏன்? எனக்கு பிடிக்கல மேடம். ஏங்க உங்களுக்கு பிடிக்கல? அவன் அசிங்கமா பேசுறான் மேடம். நீ வான்னு கூப்பிடுறான் மேடம். அவன் கேக்குறாரு, நேர்ல பொய் போன் பொய் கேக்குறாரு. மேடம், பொய் மேடம். நான் பெத்த புள்ள மாதிரி நினைக்கிறேன் மேடம். எங்க வீட்டுல ஆம்பளை இல்ல, சரி நம்ம பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நம்ம வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்துருச்சுன்னு நினைச்சேன் மேடம். ஆம்பளையா அவங்க வரணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க, அதுக்கு வரல. எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஆம்பளையான் தேவையில்ல, நீ ஒண்ணுக்கு தான் ஆம்பளையான் தேவைன்னு கூப்பிடுறான் மேடம். இப்படியே பச்சையா கேட்கறான் அந்த மேடம். வார்த்தை அதனால தான் வீட்டு வாசலுக்கு வெளிக்காதீங்கன்னு சொன்னேன் மேடம். நானே குழந்தைக்கு பேர் வைக்கும்போது கணவருக்கு சொல்லி அனுப்பல? பேர் வைக்கும் போதுனா நாங்க அப்படிலாம் கிராண்டா வைக்க மாட்டோம் மேடம். இல்ல கிராண்டா வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. பேர் வைக்கும்போது தகப்பனுக்கு தெரியணுமா தெரிய வேண்டாம்? அது கூட நான் சொல்லி அனுப்பலைங்க மேடம். ரைட். பேரை பத்தி சார் எங்களுக்கு தெரியலன்ட்டு அவங்க பேர் அவங்க 2 பேத்தையும் தாய் பிள்ளை 2 பேத்தையும் கேளுங்க. என்ன பேர் வச்சிருக்கீங்க? ராகேஷ்னு வச்சுக்கிறேன் மேடம். ராகேஷ்னு வச்சிருக்கீங்க. இப்போ குழந்தை பிறக்கும்போது நீங்க கணவருக்கு சொல்லி அனுப்பல? சொல்லி அனுப்பல மேடம். 1 வருஷமா தந்தை இல்லாம குழந்தை வளருது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா மட்டும் இருந்தா போதும், தந்தை தேவையில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இவ்வளவு தூரம் பேசின அளவுக்கு எனக்கு என் பசங்களுக்கு அப்பா வேணாம், அம்மா மட்டும் போதும்னு நினைக்கிறேன் மேடம். நான் அம்மாவை குழந்தைய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போனா இவர் தப்பா நினைப்பாருங்க மேடம். அப்போ அவர் என்ன நினைப்பாரு அது உங்களுக்கு முக்கியமா இருக்கு? அதனாலதான் மேடம் நான் எங்கேயுமே அவர் என்ன நினைப்பாரு அது உங்களுக்கு முக்கியமா தோணுது, அப்படிதானே? ஆனா தகவல் கொடுத்து அனுப்பணும்னு முக்கியமா தோணல. பேர் வைக்கும் போது அப்பா பக்கத்துல இருக்கணும் முக்கியமா தோணல. மேடம் மாசமாதுல இருந்து எதுவுமே கண்டுக்கலையா மேடம்? நீ எவனுக்கு பெத்தன்னு கேக்குறாரு மேடம். வேலைக்கு போனா அந்த புள்ள யாருக்கு தான் பெத்தன்னு கேக்குறாரு மேடம். அப்படி மேடம் சொல்லி நான் அனுப்ப முடியும்? சரிமா, அப்புறம் நீ வேலைக்கு போறதுக்கு அவர் ஏதாவது யோசிக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு அதுக்கு என்னமா சம்மந்தம் இருக்கு? நீங்க வீட்டுல இருந்துட்டு அவ வேலைக்கு போலாம்ல, நீங்க குழந்தைய பாத்துக்க முடியாதா? அது பாத்துக்க முடியல மேடம். ஏமா? அம்மா கிட்ட தான் இருக்குது மேடம். ஏமா அப்படி பழகிட்டீங்க? நீங்க கொடுத்து அழிச்சிருவாங்க மேடம். அவங்க பேசக்கூடாது. அப்படி பழகி வச்சுட்டீங்க. நீங்க குழந்தை செருப்பாலே வாங்கிட்டு போறோம் மேடம். நீ எதுவும் பேசாத, கம்மியா செருப்பாலே வாங்கிட்டு போவேன். டேய் கம்மியா, நீ எதுவும் பேசாதடா. குடும்பத்தை யாருங்க மேடம்? அவன் ஆத்தா பேச்ச கேட்டுன்னு 1க்கு 2 அவன் ஆக்கி வச்சுக்கிறான் மேடம். என்ன கேக்குறான் மேடம்? என் பொண்ணு வாழ்க்கை நான் கெடுத்துட்டு பெத்த பொண்ணு வாழ்க்கை கெடுப்பாங்களா மேடம்? உன் பையன் ஆடுறானே. பெத்த பொண்ணு வாழ்க்கை கெடுப்பாங்களா? நல்லா இருக்கிறதுக்கு தான் பாப்பாங்க மேடம். சாவி போட்ட இந்த வயசுக்கு போறா மேடம். நான் போறேன்மா மேடம், நீங்களே சொல்லுங்க. அவன் கூடி கொடுத்துட்டு உக்காந்துக்கிறான் மேடம். இன்னைக்கு பேசுறான் அவன். பிரச்சனை எங்க இருக்கு தெரியுங்களா? கணவன் மனைவி கேட்டல பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கீதா உங்களுக்கு, அஞ்சல உங்களுக்கு. பிரச்சனை அங்கதான் இருக்கு. நீங்க அப்படி மெசேஜ் அனுப்புனது தப்பு, நிச்சயமா தப்பு தான் மேடம். அந்த மெசேஜ் அனுப்புறது உங்க அம்மாக்கு தெரியுமா? தெரியாது மேடம். கட்டின பொண்டாட்டி இப்படி வார்த்தையால பேசுறதுக்கு திட்டுறதுக்கு உங்களுக்கு வாய் கூசல?
வாய் கூசல உங்களுக்கு? போயிட்டு வாய் போயிட்டு கூசவே அம்மா வீட்டுல கூசாது. வந்தனாக்கா எனக்கு சரி மேடம் எங்க இந்த அம்மா வார்த்தை இருக்காங்க அவங்க சோறு அம்மாவை போடுறாங்க. கேட்க சொல்லுங்க மேடம். எனக்கு யார் மேடம் எங்க அம்மா செத்துட்டாங்கன்னு வச்சுங்க, எனக்கு யார் மேடம் சோறு போடுறது? போயிட்டு போயிட்டு அங்க உட்காந்துக்கிறாங்க, சண்டை சோறு போட்டு போடுறது அனுப்ப பொண்டாட்டியா? மாட்டேன்றாங்க. ஏன் மேடம் சோறு போடுறதுக்கு மட்டும் தான் பொண்டாட்டியா? குழந்தை பெத்துக்கிறதுக்கும் சோறு போடுறதுக்கு மட்டும் தான் பொண்டாட்டியா? நானும் அவங்க குடும்பத்துல சம்பந்தம் அவரை உட்கார வச்சுட்டு நான் வேலைக்கு நீங்க சந்தோஷமா தான் மேடம் இருக்கேன். மனைவிக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் முதல்ல அந்த மரியாதை கொடுத்தீங்களா? உண்மையிலேயே நான் ஆரம்பத்துல கொடுத்தேன் மேடம். ஆனா இருக்கிறது ஆரம்பத்துல நீ எப்படி அந்த 3 மாசம் கொடுத்தீங்க? அவங்களும் என் மேல குறை சொல்லிருக்காங்க, நானும் அவங்க மேல பழி சொல்லியிருக்கேன் மேடம். அப்புறம்? நான் இல்லைன்னு சொல்ல மேடம். அப்புறம் எனக்கு வந்துட்டு வாழ்க்கை வாழணும் தான் மேடம் சரி, ஆசைப்பட்டு அந்த அளவுக்கு வந்திருக்கேன். நீங்க தப்பு பேசிருக்கீங்க. தான் மேடம். அவங்க அப்பாவை சண்டை போடனால தான் நான் ஆத்திரப்பட்டு இந்த மாதிரி நான் பண்ணேன், தவிர வேற எதுவும் தவறான முடிவு நான் பண்ணலாம். நீங்க அதுக்கப்புறம் ஏதாவது பிராயச்சித்தமா பண்ணிருக்கீங்களா? பிராயச்சித்தமா மறுபடியும் போய் கூப்பிடலான்னு போனேன் மேடம். அவ்வளவுதான். கூப்பிடலான்னு மன்னிப்பு போனேன். கேட்கணும், ஏதாவது பண்ணணும், அது தோணல. ஆனா பிராயச்சித்தமா நான் கூப்பிட தான் மேடம் போனேன். பிராயச்சித்தமா கூப்பிடுறதுக்கு போறீங்க, அவ்வளவுதான். அதான் மன்னிப்பு கேட்கலாம் பேசலாம்னு போது அவங்க வந்து கேட்டை சாத்திடுறாங்க இல்லைங்களா? பாக்குறதும் விட பண்றாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. நான் எப்படி விருப்பம் வரும்? இது வரைக்கும் மன்னிப்பு கேக்குறீங்களா பொண்டாட்டி கிட்ட? அது என்ன கூச்சமா? மன்னிப்பு நான் எத்தனையோ டைம் மன்னிப்பு கேட்டிருக்கேன் மேடம். எங்கம்மா கேட்டிருக்கேன்? மன்னிப்பே கேட்க தேவையில்ல மேடம், மன்னிப்பே தரணி தரணி வேணாம் மேடம், இங்க நான் வா, இங்க வா, உட்கார நீ உட்காரு, நீ உட்காரு, நீ உட்காரு, நீ உட்காரு. அவர் என்ன பேசுறாரு நான் பாக்கட்டும். அவர் என்ன பேசுறாருன்னு பாக்கட்டும். என்ன பேசுறீங்க பேசுங்க. சாரி, நான் பண்ண தப்பு தான். பழச மறந்துட்டு குடும்பம் பண்ணலாம், பசங்களுக்காக ஒத்துப்பட்டு வாழலாம். என் மேலேயும் தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல, நான் யோகின்னு சொல்ல வரல. மன்னிச்சிரு. போயிட்டு அம்மா வீட்டில் அடிக்கடி போய் தங்கிக்கிற கூப்பிட போனாக்கா வந்துட்டு உட்காரு. கூப்பிட போனாக்கா வந்துட்டு அவங்க அம்மா தான் மேடம் என்னை வந்துட்டு இது பண்ணுறது. என் பொண்டாட்டிக்கு வந்து இது பாருங்க, உங்க அம்மா தான் பண்றாங்க, இவங்க உங்க அம்மா தான் பண்றாங்க. பிரச்சனை அதான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன். பிரச்சனை வந்து உங்க 2 பேருடைய அம்மா தான் பிரச்சனை இருக்கு. நல்லதான் மேடம். ஆனா நான் திட்டுறது உண்மைதான். மெசேஜ் பண்ணது நீங்க 2 பேரும் கீதா என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா செய்து எல்லாமே தவறு. அஞ்சல என் பையன் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நீங்க பண்றது அத்தனையும் தப்பு. சொல்லுங்க, நான் என்ன பண்ணுமோ அப்படி நான் பண்ணிக்கிறேன். 2 பேரும் விட்டுடுங்களேன். இத்தனை நாங்கள் விட்டுறோம். சரிங்க. இன்னைக்கு குரு தரணி இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் 2 குடும்பத்துல இருக்கிற உறவினர்கள். இது எப்படி சால்வ் பண்ணணும், இது பேசுறதுக்காக எக்ஸ்பர்ட் மேம் ஷோபா சார்ல்ஸ் அவர்களே, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் கமிங். தேங்க்யூ மேம். ஆரம்பத்துல இருந்து இதை பாத்தீங்க, ஆமா. அவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கு. ஆனா டியூ திங்க் அந்த ஃபேமிலி மற்ற பேர் குடும்பத்துல இருக்குது அத்தனை பேர் அதுல மூக்கு நுழையதுனாலதான் பிரச்சனை அதிகமா இருக்கு? நிச்சயமா. இப்போ இந்த குழந்தைகள் வந்து தகப்பன் வீட்டில் இருக்கணும், தாயும் தகப்பனும் சேர்ந்து இருக்கணும், குழந்தைகள் 2 பேரும் சேர்ந்து வளர்க்கணும். அதுதான் ஒரு பேசிக் யூனிட். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அடிக்கடி கோவிச்சு போயிடுறாங்க. இவருடைய புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள்னால இவங்க அதை தாங்க முடியாமல் கோவிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு இந்த 2 குழந்தைகளையும் அந்த அம்மாவையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. தவறு, அந்த அம்மா தான் நல்லது செய்கிறோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது இந்த குடும்பத்தை டேமேஜ் பண்ணுது. இவங்க சேர்ந்து வாழ்கிறத அது தடுக்குது. இந்த பெண்ணுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் வருது. நான் தனியாக நான் வாழ்ந்துக்கிடுவேன், எனக்கு புருஷன் வேண்டாம், நான் அந்த 2 குழந்தைகளையும் வச்சுட்டு நான் பார்த்து வளர்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சல். அது தேவையில்லாத துணிச்சல். எதிர்காலத்தை இன்னும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு துணிச்சல் இருக்குது. அது தவறு. 2 ஆண் குழந்தைகள். இந்த ஆண் குழந்தைகள் கொஞ்ச நாள் தான் உங்கள் பேச்சை கேட்கும். ஒரு 5 வயசுக்கு மேலே தகப்பனுடைய கண்டிப்பும் தகப்பனுடைய அதிகாரமும் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு ரொம்ப வேணும். இல்லைன்னா தருதலைகளாக வளர்ந்துடும். இப்போ வந்து உங்கள் அம்மா பார்க்கலாம், உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு உங்களை பார்க்கலாம். ஆனால் இந்த பிள்ளைகள் இன்னும் வளர வளர 12 வயசு 13 வயசு அந்த பிள்ளைகளுக்கு நல்லா படிப்பு கொடுக்கணும், நல்ல ஆகாரம் கொடுக்கணும், நல்லபடியாக வளர்த்து எடுக்கணும். அதுக்கு தந்தை வேணும். நீ அவர் சொல்கிற வார்த்தைகளை தாங்கிக்கிடணும், கொஞ்சம் பொறுத்துக்கிடணும். எதுக்காக? குழந்தைகளுக்காக. நீங்க ஏன் அவ்வளோ வார்த்தைகளை பேசுறீங்க? வெறுக்க வச்சுட்டா என்ன? பிள்ளைங்க பிள்ளைங்க பாசம் குடும்பம் வெறுக்க வச்சுட்டாங்கன்னா அப்ப இன்னைக்கு ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்க வேணும்னு சொல்றீங்க? பசங்க இப்போ எதுக்கு வேணும்னா அவங்க பிரதர் கல்யாணம் பண்ணணும் மேடம். என்னை இட்டுன்னு போய் வச்சுன்னு பிரதர் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிட்டு இவருக்கு வேற கல்யாணம் பண்ணணும். அந்த பிளான்ல தான் சார் இங்க வந்திருக்காங்க மேடம். எப்படி இருக்கு பாருங்க மேடம். அதான் மேடம். மேடம் இதே தான் இல்லம்மா, அது நீ அவசரப்பட்டு நீ முடிவு பண்ற. அந்த பிள்ளைகள் நீங்க வந்து இந்த 2 குழந்தைகளை பெற்ற உங்களுக்கு பெற்றெடுத்த தாயின்னு சொல்லிட்டு அந்த மரியாதை கூட கொடுக்கலன்னா எப்படி? நிச்சயமா தவறுதான். நீங்க அவ்வளவு அசிங்கமா நீங்க பேசலாமா? தவறுதான் மேடம். கேட்க கூடாத வார்த்தைகள் பேசுறதுனால அவங்க தாங்க முடியாம போயிடுறாங்க. இல்ல நான் கேக்குறேன், நீங்க இவ்ளோ தவறான வார்த்தை, தவறான கூட வார்த்தை அபாசத்தோட அந்த பீக் சொல்லுவாங்கல்ல, ஹைட்ஸ் ஆஃப் அபாசம், அந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க பயன்படுத்திருக்கீங்க.
உங்க மனைவி அந்த மாதிரி அபாசன வார்த்தைகள் உங்க மேல பயன்படுத்தினா நீங்க ஏத்துப்பீங்களா? தவறுதான் மேடம், உண்மையிலே செய்யக்கூடாத தவறுதான். தர்ணி மன்னிப்பு கூட கேட்டாரு. நான் பாத்துக்கிறேன் மேடம், என்னை விட்டுருங்க மேடம். சரி, நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு வயித்துல பிரச்சனை வராது, டாக்டர் சொல்லியிருக்காங்க கட்டி இருக்கு, வயிறு நல்லா வந்து வீங்கி இருக்கு, எப்படி காப்பாத்துவீங்க குழந்தைங்க? அப்போ வேலைக்கு போக முடியலன்னா? என்னால முடியும் மேடம், நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நான் பாத்துக்குவேன் மேடம். எப்படிமா? நான் இவரும் கூட இனிமேல் போக மாட்டேன் மேடம். நான் மன்னிப்புன்னு சொல்றாருல்லம்மா, மன்னிப்பு மன்னிக்கணும்ல. எவ்வளவு முறை கேட்டாரு நீ மேடம். உனக்காக மன்னிக்காட்டாலும் அந்த சின்ன குழந்தைகளுக்காக நீ குழந்தைங்க மன்னிக்கணும்ல. நிம்மதியா இருக்கணும் தான் மேடம் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல அவங்க நான் கேட்ட வார்த்தை இவங்க கேட்க கூடாது. இந்த வார்த்தையை இந்த குழந்தைங்க கேட்க கூடாது. இது இல்ல அவர் மன்னிச்சிடுறேன் நிச்சயமா அப்படிங்கிறாரு. மன்னிப்பு கேட்பாரு மேடம், எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டாருங்க மேடம். இதுக்கு மேல மன்னிப்பு கேட்டா கூட நான் போற மாதிரி இல்லைங்க மேடம், என்னை இப்படியே விட்டுருங்க மேடம். இப்போதைக்கு உள்ள நீ முடிவை பாக்குற, ஆனா எதிர்காலம் இருக்கு, எதிர்காலத்தை future இருக்கு. ஃபியூச்சரை நினைச்சுதான் மேடம் நான் பேசுறேன். இந்த 2 குழந்தைங்க குழந்தைகள் போய் இந்த இருக்கு. வார்த்தைலாம் கேட்டுச்சுன்னா இதுங்களும் அந்த மாதிரி பேசும். இந்த வார்த்தையெல்லாம் இதுங்களும் பேசுங்க ஃபியூச்சர்ல. இதுங்களுக்கும் அந்த மாதிரி மைண்ட் வரக்கூடாது. அதுக்கு தான் மேடம் நான் நினைக்கிறேன். நீங்க பாத்துக்கோங்க, உங்க ஒய்ஃப் சொல்ற வார்த்தை அதுக்கு தான். இந்த 2 குழந்தைகளுக்கும் முதலும் கடைசி இதே தடம் மேடம். இவர் இப்படிதான் மேடம் சொல்லுவாரு. இந்த ஒரு வார்த்தை கல்புரம் ஏத்தி கூட சத்தியம் பண்ணுவாரு மேடம். எத்தனையோ முறை கோயில்ல கூட சத்தியம் பண்ணிருக்காரு மேடம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு குழந்தைகளோட ஒய்ஃபோட வாழணும்னு ஆசை ஆமா இருக்கு. மேடம். இல்லையா? அப்போ அதுக்கு பொறுமை வேணும், நிதானம் வேணும். வாயை வச்சு நீங்க வார்த்தைகளை கொட்டக்கூடாது. பெண்களாவது அப்படி கொட்டுவாங்க, ஆனா நீ அங்கேதான் ஒரு ஆண் இப்படி வார்த்தைகளால காயப்படுத்துறத நான் பாக்குறேன். நீங்க பொறுமையா இருங்க. அந்த அளவுக்கு காயப்படுத்துறாங்க. இன்னும் நேர்ல இன்னும் எவ்வளவு கேட்பாரோ அதெல்லாம் கேட்பாரு மேடம். இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுவாரு மேடம். எவ்வளவு கேட்டிருக்காரு மேடம். நான் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டது கூட கிடையாது அம்மா வீட்டுல. தரணி, ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த நிகழ்ச்சி கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. அத்தனை பேர் முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அத்தனை பேர் முன்னாடி அவர் முகம் மக்களுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் உங்களை கொடுமைப்படுத்தினாலும், இதுக்கப்புறம் உங்களை அசிங்கமான வார்த்தை பேசினாலும் அது அவருக்கு தான் அசிங்கம். நிச்சயமா மேடம். இன்னைக்கு நீங்க கோபத்துல இருக்கீங்க, 1 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை இல்லை, இந்த குழந்தை கேட்கும் அப்பா எங்க, அப்ப என்னமா பதில் கொடுப்பீங்க? அப்பா வேணும்னு கேட்டா அப்ப அவர்கிட்ட போயிட்டு மேடம், குழந்தைங்களுக்கு அப்பா வேணும்னு சொன்னா போட்டேன் மேடம். எனக்கு ஆம்பளை வேணாம் மேடம். வேணா கூட குழந்தை கூட வச்சிட்டு மேடம். இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, உங்களுக்கு புருஷன் எனக்கு வேண்டாம், புருஷன் வேண்டாம் மேடம். ஆனா குழந்தைங்களுக்கு அப்பா அப்பா வேணும். வேணும்னா எடுத்துமே வளர்த்துக்க சொல்லுங்க மேடம். எப்படிமா தனியா நீங்க ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம்னா எப்படிமா? நீங்க ஒரு பக்கம் அவர் ஒரு எனக்கு பக்கம். ஆம்பளை வேணாம் மேடம். இதுக்கு மேல இப்போ இந்த அவங்களுக்கு பொண்ணு அப்பா சொல்றத வேணும். நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது மேடம். இதுக்கு குழந்தை மேல- பெத்த பச்சை உடம்பு, அதனால அந்த பொண்ணு இமோஷனலா இருக்கிறா. அவளுக்கு அவளுடைய அந்த ஹர்ட்டும் அவ காயப்பட்டதும் தான் ஞாபகம் வருது. இப்போ நீங்க தான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். பச்சை உடம்பு உங்களுக்கு தெரியுமா, நீங்க குழந்தை பெத்தவங்க. நீங்க அப்போ அந்த பெண்ணு அப்படி கொதிப்படையும் போது, அழும்போது, நான் அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன், நான் எங்க அம்மா கூட போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஒரு அம்மாக்கு அம்மாவா, ஒரு ஆதரவா, குழந்தை பெத்த ஒரு பெண்ணை நீங்க ஆதரவா அணைச்சிக்கிட்டா தானே அப்பதானே உங்க வீட்டுல இருக்கும் அந்த பொண்ணு. ஒரு நேரம் அப்பா அம்மாவே பகச்சிக்கின்னு என் முன்னாடி வந்து சந்தோஷமா வச்சிருந்தேன் மேடம். அப்பதான் மேடம் பெரியவன் பண்ணிருக்காருல்ல, அது சந்தோஷமா அவங்க இருந்தாரு கிட்ட மேடம். 7 மாசம் இருந்த மேடம். இருந்தாருல்ல. மறுபடியும் பொண்டாட்டி தனியா கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுக்கிறத தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கு ஒரு வீட்டுல இருக்கும்போது ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் விலகி போங்களேன். நல்லதுதான் மேடம், ஆ? நல்லதுதான். அவங்க வீடு எப்படி இருக்கணும்னா அவங்க முடிவு பண்ணட்டும். என் வீடு எப்படி இருக்கணும், இன்னைக்கு என்ன பச்சை கலர் பெட்ஷீட் போடுறேன்னா இல்ல சிகப்பு கலர் பெட்ஷீட் போடுறேன்னா அது உங்க முடிவு எடுக்கணும். என் வீடு நான் நடத்துவேன், அப்படிதானே நீங்க ஆசைப்படுறீங்க? அவ்வளவுதான். பொண்டாட்டி தனியா கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழ்ற சந்தோஷமா வாழ்றேன் மேடம். இதுதான் மேடம், இதுதான். சரி சரி விடுங்க. இப்போ தனியா கூட்டிட்டு போய் நான் போல மேடம். அத என் பிடிவாதம், மனசுல எனக்கு இல்லை மேடம். அத பிடிவாதம், வாழணும்ன்ற விருப்பம் கிடையாது எனக்கு. அத பிடிவாதம். பிடிவாதம் இல்ல மேடம், என் மனசுல அதான் மேடம் தோணுது. பிடிவாதம் உங்களுக்கு இப்போ தோணாது? இல்ல மேடம், எப்பயுமே இதே தான் நான் நினைப்பேன். எனக்கு தேவையில்லை வீட்டுக்கார். தனக்கு நடந்த நல்லதுகளை சின்னதா நினைக்கிறா, தனக்கு நடந்த தவறுகளை பெருசா மேடம் எனக்கு இது நினைக்கிறா. வரைக்கும் வாழ்க்கையில நல்லதே நடக்கல மேடம். அது டிப்ரெஷனுடைய ஒரு அறிகுறி. அவளுக்கு ஒரு டிப்ரெஷன், ஆன்டி டிப்ரெஷன்ஸ் கூட கொஞ்சம் கொடுக்கலாம். கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கேன். கல்யாணம் ஆயினாச்சும் நிம்மதியா இருப்பான்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அங்கேயும் போய் நான் அப்பா கல்யாணம் பண்ணி இல்லாத நிம்மதியா பெண் இன்னும் கூட கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அப்பாக்கு அப்பாவா இருக்கும். நிச்சயமா மேடம். தர்ணி, சொல்லுங்க மேடம். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துரு, சரிங்களா? 2 பேர் மேல தப்பு இருக்கு. அவர் மேல தப்பு இருக்குன்னா உன் மேலேயும் தப்பு இருக்கு. என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. முதல்ல உன் வீட்டுல நீ இரு. உன் வீடு எப்படி இருக்கணும் நீ பார்த்துக்கோ. உங்க அம்மா வீடு எப்படி இருக்கணும் உங்க அம்மா பார்த்துக்குவாங்க. நீ அம்மா பார்க்க வேண்டாம் நான் சொல்லல. ஆனா ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன்னா அதுதான் உன் வீடு. பிரச்சனையா அந்த வீட்டுல தான் உட்காந்து தீக்கணும்.
புருஷன்கிட்ட அந்த வீட்டில் இருந்துட்டு பேசலையா, பேசாம இரு. 3 மாசம் புருஷன்கிட்ட பேசாம இரு, பிரச்சனையே கிடையாது. அந்த 4 செவத்துக்குள்ள அடிங்க, ஒருத்தர் திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கட்டும். ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற சண்டை ஏன் அந்த குடும்ப சண்டை ஆக்குறீங்க? அவர் மேல தப்பு இருக்கு, நான் இல்ல சொல்லல, மிகப்பெரிய தப்பு உங்க மேல இருக்கு. ஓகே, ஆனா மறுபடியும் சொல்றேன், அத்தனை பேர் முன்னாடி, கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்காரு. எனக்கு மனைவி குழந்தைங்க வேணும் சொல்றாரு. உனக்கு ஒரு பதில் கொடுக்கறதுக்கு எவ்வளவு டைம்? யோசிச்சு பதில் சொல். கோபத்துலயும் இல்ல அழுதுட்டு ஏதோ ஒரு மன கஷ்டத்துலயும் நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது எப்பவுமே அந்த முடிவு தவறாக இருக்கும். இப்போ நீ சொல்லு. தைரியமா தான் மேடம் ஆச்சுன்னு சொல்றேன். எனக்கு வீட்டுக்கார் தேவையில்லைங்க மேடம். இரு, இதை இங்கே முடிவு பண்ணாத, யோசிச்சு சொல்லு. நீ மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறேன், அம்மா என்ன பேசுவாங்க, அக்கா பக்கத்துல என்ன நான் யார் பேசுவாங்க, பேச்சுமே கேட்கறது கிடையாது மேடம். அம்மா என்ன சொல்லுவாங்க, தங்கச்சி என்ன சொல்லுவா, தம்பி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கறது கிடையாது. இப்ப என்ன அம்மா வீட்டுல கூட அம்மா கூட வேணாம் நீ வெளியே போயிட்டேன்னு சொன்னா கூட நான் தனியா வீட்டு குடும்பம் எடுத்து நான் என் பசங்களை நான் பாத்துக்கிறேன் மேடம். நீ நிதானமா யோசிச்சு பாரு. யோசிச்சு அதுக்கப்புறம் டைம் எடு. 2 மாசம் 3 மாசம் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காக யோசி. அவங்க சொன்னாங்க பாரு, வளர வளர அதுவும் ஆண் குழந்தைங்க, அப்பாவோட அரவணைப்பு கண்டிப்பாக குழந்தைக்கு வேணும். குரு, இதுக்கப்புறம் ப்ராமிஸ், இதுக்கப்புறம் ஒரு தவறு கூட என் மேல நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். ஒழுங்கு, ஏன்னா நீங்க தனி மனுஷன் கிடையாது, பொண்டாட்டி 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. பார்க்க விட சொல்லுங்க மேடம், பார்க்கணும், பேசணும். அதான் இப்பதான் சொன்னாங்க, அவங்க எப்போ வேணாலும் பார்த்துட்டு போட்டோம். ஓகே, நீங்க கொஞ்ச நாள் விட்டுடுங்க தரணி, அவசரமாக ஒரு முடிவு எடுக்காதீங்க. நீங்க கொஞ்சம் டைம் எடுங்க, உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 குழந்தைங்க, ஆனா அப்பப்போ குழந்தை பார்த்துட்டு போறதுக்கு அவருக்கு கண்டிப்பாக நீங்க அனுமதி கொடுக்கணும். வீட்டுக்கு வரக்கூடாது, வந்து குழந்தைய பார்க்கக்கூடாது. உங்க பொண்ணு அவன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அவன் இஷ்டம், போகிறதாலும் இஷ்டம், அவன் இருந்தாலும் இஷ்டம், எனக்கு தெரியாது. என் வீட்டுக்கு அவன் வரக்கூடாது. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? குழந்தை வெளியே வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க மேடம். வீட்டான வரக்கூடாதுன்ற என் வீட்டு வாசப்படி அவன் ஏறக்கூடாது. இதுதான் பிரச்சனை. ஆமா, அப்போ உங்க பொண்ணு வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்குமா? அவன் கேட்ட கேள்வி வரக்கூடாது மேடம். அவன் வீட்டுல யாருமே வரக்கூடாது. சரி, அவன் வீட்டு வாசப்படி மிதிக்கூடாது. பொண்ணு கட்டி கொடுத்துருக்க கூடாது. நீங்க ஒரு இது பொண்ணு மாதிரி பண்ணுவான் யாருக்கு தெரியும் மேடம்? வீட்டுல வச்சுட்டு நீங்க இது மாதிரி பண்ணுவான் அவன் யாருக்கு தெரியும் மேடம்? உங்களுக்கே நல்லவன் தெரியாது. நல்லவன்னு சொல்லி கமுத்துட்டாங்க மேடம். ஆமாங்க, உங்களுக்கே தெரியாதுல்ல. அவ்வளவு நேரம் பேசிருக்கேன், ஆனா உங்களுக்கு புத்தி வரல. இன்னைக்கு குரு தரணி இந்த அவனுக்கு தம்பதிக்கு இருக்குது. அவன் சிரிச்சின்னு பேசுறதெல்லாம் நம்புங்க மேடம். நாங்க உண்மையா நீங்க பேசுறதா அழுதுட்டு நம்ப பேசினாலும் நான் மாட்டேன்றீங்க. நம்ப மாட்டேன், சிரிச்சிட்டு பேசினாலும் அதான். நம்ப மாட்டேமா. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனானா அவன் 10 நாளைக்கு வீட்டுல இருக்கிறான் மேடம். சரிம்மா, எப்படி பொண்டாட்டி அந்த பிள்ளைங்களை வச்சு நான் காப்பாத்துறது? ஏமா நீங்க வேலைக்கு போயிட்டு காப்பாத்துறீங்கல்ல, பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இருந்தா அவன் 10 நாள் வேலைக்கு போலனாலும் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோறு போட்டுதான் ஆகணும். அவன் போட்டாதான் மேடம் அடிச்சு அனுப்பிச்சிடறாட மேடம். எங்க நீங்க ஏன் வீட்டுல சேர்க்கறீங்க? சொல்லுங்க. அப்புறம் ஏன் பொண்ணு ஏன் வீட்டுக்கு வராது? இப்ப சொன்னீங்களே எங்க வேணாலும் போட்டோம், ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது? பொண்டாட்டி போடணும் போட்டோம். எடுக்கட்டும் மேடம், அவன் கூட இப்போ வார்த்தை சொன்னீங்கல்ல, அவன் எடுக்கட்டும். இப்போ வார்த்தை சொன்னீங்கல்ல, என் வீட்டுக்கு வரக்கூடாது, பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க வேணாலும் என் போட்டோம். வீட்டுக்கு வரக்கூடாது மேடம். யாரும் என் வீட்டுல வந்து யாரும் சத்தம் போடக்கூடாது. இந்த புத்தி என்னைக்கு உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தாலோ அன்னைக்கு அந்த புத்தி சொல்லிட்டு உங்க பொண்ணு நீங்க புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும். புரியுதுங்களா? முதல்ல உங்க பொண்ணு தயவு செஞ்சு அவன் இஷ்டம், அவன் ஆம்டாங்கிட்ட இருந்தாலும் இஷ்டம், அவன் எங்க இருந்தாலும் அவன் இஷ்டம். இதுதான் என் வீட்டுக்கு வரக்கூடாது. அதான் ஆரம்பத்துல சொன்னேன், பிரச்சனைகள் கணமனைவிக்கு இடையில கம்மியா இருக்கு, பிரச்சனைகள் வீட்டுல பெரியவங்களனாலதான் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. நான் செத்தா கூட அவன் வாசப்படி. சரிம்மா, சந்தோஷமா. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. 4 செவத்துக்குள்ள அடிக்கிறாங்களா, திட்டுறாங்களா, என்ன பண்றாங்களா, கொஞ்சாங்களா, அது அவங்க பிரச்சனை. தரணி கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு டைம் எடுத்துட்டு நீங்க 6 மாசம் கழிச்சு கேட்டாலும் இதே பதில் தான் மேடம். 6 மாசம் கழிச்சு உங்களை பார்க்க தான் போறேன். சரிங்க மேடம், பார்க்கலாம். 6 மாசம் கழிச்சு என்ன, 6 நாள் கழிச்சு மனசு எப்படி இருக்குன்னு நம்மளால 6 வருஷம் கழிச்சு கேட்டாலும் இதே தான் மேடம் வாயில இருந்து பதில் வரும். நாளைக்கு நீங்க எப்படி இருப்பீங்க உங்களுக்கு தெரியுமா? இதே மாதிரி தான் மேடம் இருப்பேன் நான். இப்ப கேட்ட கேள்வி நாளைக்கு கேட்டு பாருங்க, நான் அதே தான் சொல்லுவேன். தரணி, நாளைக்கு காலை எந்திரிக்கும் போது இந்த கண் முழிச்சிட்டு இந்த உலகம் பார்க்க போறோம்னா கூட நம்ம கையில இல்ல. நம்ம கையில இல்லைங்க மேடம். அவ்வளவுதான். பொறுமையா இருமா. மனசு காயமா இருக்கு, காயப்படுத்திருக்காங்க, அந்த காயம் இன்னும் ஆறல, டைம் எடுக்கும். டைம் இஸ் த பிகெஸ்ட் ஹீலர் சொல்லுவாங்க. தரணிக்கு டைம் கொடுக்குறோம். அதே மாதிரி குரு, நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம குழந்தைங்க வெளியே போய் பார்த்துக்குங்க, பேசிக்குங்க, எங்கே போய் குழந்தைய சந்திக்கணும். அதான் மேடம் தெரியல, அவங்க சொன்னதான் மேடம். அதான் அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது. குழந்தைகளுக்கு சம்பாதிச்சு கையில கொண்டு போய் கொடுங்க, அவங்க ஒய்ஃப் கையில போய். எனக்கு வேணாம் மேடம், அவர் சம்பாரணம் இது எனக்கு வேணாம் மேடம்.
பிடிவாதம் அதுவும் ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சில நேரத்துல வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய அவர் தடையா கொடுக்குற இருக்கும். ஒரு ரூபாயில கூட என் உயிர் வாழக்கூடாது. அப்படி இல்லைன்னா நான் இங்கே கூட செத்துருவேன். இவங்க வாழ்க்கைக்கு நேரம் தான் பதில் சொல்லணும். we can advise them. நல்லது கெட்டது அது மட்டும் தான் சொல்ல முடியும். ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா டைம் like I said is the biggest healer, so let that decide. மீண்டும் சந்திப்போம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். நிஜம் வெளியே வரும் ஒரு நாள், நிஜம் வெளியே வரும். ஒரு தவறை சுற்றி 100 வேஷம் போட்டாலும் நிஜம் வெளியே வரும் ஒரு நாள், நிஜம்